தலைகளை தாழ்த்தி கண்ணீரோடு கூட நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகுதியற்ற எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்களோடு கூட பேசும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே ஒரு ஆழமான காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். ஆகவே மிக கவனத்தோடு யார் இந்த வார்த்தையை கேட்க முனைகிறீர்களோ அதை மிக கவனத்தோடு கேட்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிக தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, God reveals His will through our situations. சூழ்நிலை வழியாக கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆமாம், இட்ஸ் a very very important subject. ஆழமாக நான் இதற்கு மூல வசனமாக தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு வசனம். ஏன்னா அவருடைய சித்தம் அவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு முக்கியமான ஒன்று தேவ சித்தம். நீங்கள் அதை எவ்வளவு தூரத்துக்கு, ஏன்னா நான் அடிக்கடி கேட்குறேன், வாட் கைண்ட் ஆஃப் அ காட் யூ பிலீவ் இன். இந்த தெய்வம் இயேசுன்னு சொல்கிறோம்ல, இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்திற்கு 200% முக்கியத்துவம் கொடுக்கிறவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு தேவ சித்தம்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும், அது துன்பமானாலும் சரி ஆசீர்வாதமானாலும் சரி என்ற மனப்பக்குவத்தோடு நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நான் விரும்புகிற நன்மையின்படியே தான் தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் ஆழமாக நம்ம சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. மீண்டும் வாசிக்கிறேன். இந்த வசனம் அவ்வளவு மனப்பாட வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தெளிவாக இருக்குங்க பைபிளில். டூயிங் காட்ஸ் வில் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஆமென், ஆமென். இதில் நிறைய ஒரு ஹியூஜ் சப்ஜெக்ட். ஆமென். ஆனால் இதில் ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையின் வழியாகவும் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்கு இன்னொரு வசனத்தை, இதற்கு இணையான வசனம், அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து சில ஆழங்களை சொல்லி நாம் அடுத்து கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தன் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாவிட்டால், அதை முக்கியப்படுத்தாவிட்டால், வசனம் அவனுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுக்குறது? மதியற்றவன். மதியற்றவனை 2 வகையை நம்ம பிரிக்கலாம் இல்லையா? மூளையே சரியில்லாதவன், மென்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்தாலும் அதை பார்க்கலாம். மதி இல்லாதவன், அறிவில்லாதவன் என்றும், என்ன இவ்வளவு படிச்சிருக்கு நீ முட்டாள்தனமாக அப்படி செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த 2 கண்ணோட்டத்தோடையும் வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ தேவ சித்தத்தை முக்கியப்படுத்தி புரிஞ்சு கொள்ளலை நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, அவனை குறித்து மதியற்றவன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெறுவான், எவ்வளோ ஆவியின் கிருபைகளை பெறுவான். நல்லா யோசிங்க. அப்போ ஏன்னா இந்த பூமி கர்த்தருடையது, வானமும் பூமியும் கர்த்தருடையது, சகலத்தையும் அவர் ஆண்டு நடத்துகிறார். உங்களை தாயின் கருவிலேயே தேர்ந்தெடுத்து உங்களை பெண்ணாக படைத்து இல்லாவிட்டால் ஆணாக படைத்து உங்களை ரட்சித்து ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் போகிறது எவ்விதத்திலும் நமக்கு சரியாக இருப்பதில்லை பிரியமானவர்களே. அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய தன்மைக்கு ஏற்றாற் போல தேவன் தன்னுடைய சித்தத்தை நம்ம மூலமாக அவர் நம்ம இடத்துல வெளிப்படுத்துகிறார். தெளிவாக நீங்கள் கன்ஃபியூஸே ஆண்டவர் பேசுனா தெளிவாக உங்களுக்கு இருக்கும். அதுதான் தேவ சித்தம். கன்ஃபியூஸ்டெலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் அவர் வேதத்திலிருந்து பேசுகிறார். ஆமேன் ஆண்டவரே, ஆமேன்.
இதில் பாருங்களேன், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்த பவுல் சவுலை தேவன் சந்திக்கிறார், பவுலாக மாற்றுகிறார். 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பால் வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர், அதுதான் என்னை சந்திச்சிருக்கிறீர் அவன் புரிந்து கொண்டான். நம்முடைய லைஃப் ஃபோக்கஸ் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? உங்களை ஒரு பட்டணத்தில் வைத்திருக்கிறார், ஒரு வேலையில் வைத்திருக்கிறார், ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறார். இதில் நான் என்ன அவருக்காக செய்ய வேண்டும்? நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த மத்தேயு 7:21 ஈரக்கொலை நடுங்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அதில் பிரவேசிப்பது இல்லைங்கிறார் ஆண்டவர். நிறைய நேரங்களிலே பவுலுக்கு என்ன சொன்னாரு? நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன்னா, இவன் என் நிமித்தம் அநேக பாடுகள் பட வேண்டும் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் ஒருவேளை வரலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. பர்ஃபெக்டாக காம்பன்சேட் பண்ணுவாருங்க நம்ம அப்பா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவளை முன்குறிச்சிட்டாரு. என்கேஜ்மெண்ட், அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிற ஸ்டயத்தில் முந்திட்டார் ஆண்டவர். இவர் யோசேப்பு நினைக்கிறாரு, இது என்னடா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே இவாளை ஒரு மாதிரி இருக்க, இதனால் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நைஸை ஆண்டவர் சரி எனக்காக நீ பாடு அனுபவி, நீ கஷ்டப்பட்டு கடை அப்படின்னு விட்டார். உடனே ஒரு தூதனை அனுப்புகிறார் யோசேப்புக்கு, நீ அவளை சந்தேகப்படாதே, அவளை சேர்த்துக்கொள். பாருங்க, குடும்பத்தை உடைக்கிறது ஆண்டவர் விரும்பலை. அல்லேலூயா. சரி, அப்படித்தான் மூத்தது தன் தேவ புத்திரனாகவே மனுகுலத்தின் ரட்சகராக பிறந்துட்டார்னு ஆண்டவர் அதோடு விட்டாரா? அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு யோசேப்புக்கே நிறைய பிள்ளை பிறக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை தேவன் ஒருவேளை அனுமதித்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும்? ஆண்டவரை, இது நீர் எனக்கு தந்திருக்கிற தேவ சித்தம், ஆண்டவரை இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாருங்க. அப்படி ஒருவேளை கொண்டு வராமல் இருப்பது உங்கள் சித்தமானால் இதை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு பலத்தை தாருங்கள். ஆண்டவர் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பிரச்சனைக்காக 3 தடவை ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை எனக்கு அப்படின்னு. என் கிருபை உனக்கு போதும்ட்டாரு. எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு அடுத்து அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானாயிருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் இழங்குறபடினாலே என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று எழுதுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று. ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்தோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. நிறைய நேரங்களில் விசுவாசி செய்கிற பெரிய தவறு என்னென்னா, இருந்தால் இப்போ தானே நான் நல்லா இருக்கணும். இல்லை, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்குங்க. முதல் ஆப்ஷன், 1000 வருஷம் இந்த பூமியில் உங்களுக்கு எதுவுமே சரியாக கொடுக்காதனால ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறதற்காக இந்த பூமி ஆள்றதுக்கு, உங்களை வச்சு ஆள்றதுக்கு 1000 வருஷம் வச்சுருக்காரு. நீங்கள் என்னமோ இப்போ 80 வருஷம் நல்லா வாழ்கிறத மட்டும் பார்க்குறீங்க. 1000 வருஷம் இதே பூமியில் உங்களை வச்சு ஏசப்பா தலைமையில் நீங்கள் அனுபவிக்காததெல்லாம் அவர் உங்களை கொண்டு செய்யும்படியாக மீண்டும் 1000 வருஷம் இதே பூமிக்கு அதாங்க கூட்டு வராரு. அதோடைய முடிஞ்சு போச்சு. பரம எருசலேம், முடிவில்லாத வருஷம். நாங்கள் கண்கள் தெரியாத வயோதிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா, அநேக சமயங்களிலே அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் வந்துட்டார்னா எங்கள் கண் 2ம் தெரிஞ்சு நாங்கள் எவ்வளோ சூப்பராக பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். ஆமேன். பலவீனமே இங்கே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். மொட்டவன் தான் 100 மீட்டர் ரேஸில் ஓடுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை
தலை இப்படித்தான் நீங்கள் வாழ போகிறீங்க. கொஞ்ச காலம் சில நேரங்களிலே தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, நான் கஷ்டமே படக்கூடாது, நீ கஷ்டப்படுன்னு சொல்லி வேதம் சொல்லலை. சில நேரங்களில் அது ஒரு குறுகலான பாதை வழியாக போகும்போது கஷ்டங்கள் போல இருந்தாலும் தேவ பலன் அல்லேலூயா நம்மை தாங்கும். நான் என்ன உங்கள்கிட்ட இப்போ மையப்படுத்துகிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபோக்கஸ் எதாக இருக்கணும்னா, என் அப்பா என்னை படைத்ததின் நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா இன்றைக்கி மாறாக சபைகளில் என்ன காணப்படுகிறது என்றால், நான் நல்லா இருக்கணும் இந்த பூமியில், அதுக்கு எனக்கு இயேசு வேண்டும். இது வேறு ஒரு மதம் பிரியமானவர்களே. என் இயேசுவின் சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் மீண்டும், ஏன்னா இதெல்லாம் நான் பிரசங்கிக்க பண்ணலைன்னா, ஒருவேளை ஒரு தவறு நடந்தால் அதற்கு அந்த இரத்தப்பழிக்கு நான் காரணமாகி விடுவேன். ஆகவே உங்கள் கைகளையும் கால்களையும் தொட்டு நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கவலைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு, இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, என்னை எதற்காக ரட்சித்தாரோ, அதை நிறைவேற்றுவதே என்னுடைய லட்சியமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, ராஜாதே ராஜா, மகிமையின் பிரபு, சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்குற அளவிற்கு அவர் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால் ஆண்டவர் விட்டுருவார் அவரை, ஏசாமிய மகிமையில் அவர் வரும்போது பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் கண்டு நடுங்குவார். அப்பா சித்தம் செய்து சில அசௌரியங்களை நீங்கள் சில காலங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க. நிறைய பேருக்கு ஏசாமி சித்தமா, ஐயோ அதெல்லாம் நமக்கு ஒத்தே வராதுங்க. அவ்வளவு மன ரம்மியமாக வாழ முடியும் உபத்திரவத்தின் மத்தியில். நீங்கள் இதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா, சுற்றி வர 200 பிரச்சனை இருந்தாலும் நடுவில் நீங்கள் கால் மேல் கால் போட்டு ரொம்ப ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பலன் ஆண்டவரன்னு வாழ முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போகட்டும் பிரியமானவர்களே, என்னுடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், இப்படி அந்த அளவிற்கு தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குமானால் அது எப்படி நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய லெவலுக்கு ஏற்றாற்போல் அவர் நம்மோடு அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றிய சரியான ஒரு விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்கு ஓமையில் தான் ஆண்டவர் பேசுகிறாரு. சீஷர்கள் வரும்போது விளக்கமாக உரை வருது. அதே மாதிரி தான் பிரியமா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 தேவ சித்தம். ஏன் எனக்கு அந்த உபத்திரவம்? கவலையே படக்கூடாது. அப்பா சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாதுங்க. அவர் தானே அனுமதிச்சிருக்கிறாரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். அவர் தானங்க அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்கள் பலனை கேளுங்க. எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறீர், எனக்கு பலனை தாரும். வேதம் சொல்லுது, 2 பணத்துக்கு 5 அடைக்கலாங்குரிய மார்க்கெட்டில் விற்கிறியே, அது ஒன்று கூட என் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழாது. இந்த கல்லுகளை கொண்டு பிதாவானவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒன்றோ ஆகிலும் ஒளிந்து போகாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க சித்தம்பா, ஆனால் இதை மாற்றுங்க, என்னால் முடியல, வலி தாங்க முடியல என்னால். கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ஒருவேளை உங்களுடைய சித்தம் வேறு விதமாக இருக்குமானால் என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டு பாருங்க. பிசாசு 1000 மைல் தள்ளி போயிடும். இவனை இனிமேல் நம்ம சோதிக்க முடியாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த விசுவாசத்திற்கு வாட் யூ எக்ஸ்பெக்ட் வில் ஹேப்பன். அப்போ அவருடைய சித்தம் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையின் நிமித்தமாக சூழ்நிலையின் மூலமாய் வெளிப்படும். நான் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த சம்பவத்தை. நான் ஆஸ்திரியாவில் யூரோப்பில் ஒரு நாள் ஈவினிங் வாக்கிங் போய் கொண்டிருந்தேன். யூரோப்லேருந்து ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். ஐ வாஸ் வாக்கிங் அந்த மெயின் அந்த நம்ம மெரினா அந்த ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ரோட்டில் வாக்கிங் நம்ம நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ என்னோடு ஒரு பிஸ்னஸ்மேன் ட்ரிச்சியில் ஐ மெட் ஹிம். இப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னோடு கூட சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு 4 பிள்ளைகள், 3 பையங்க, ஒரு பொண்ணு என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு நாள் அவருக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு
அவர் வந்து லீவ் போட்டு, ஏன்னா அங்கே வந்து அவர் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணார், ட்ரிச்சியில் இன்ஜினியராக. ஸோ அதனால் அவங்களுக்கு கம்பெனி ஃபேக்ட்ரிக்கு வந்து அன்னைக்கு ஹாலிடே இல்லைங்கிறனால இவர் லீவ் போட்டுட்டு ஓகேன்னு எல்லாம் பரப்பிட்டு ரெடியாக எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிஹெச்லேருந்து ஒரு கால் வருது, ஒரு மேஜர் இன்சிடெண்ட் நடந்துருச்சு, உடனே நீங்கள் லீவை கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டாக வேலை. இவருக்கு என்னடா சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சிருந்தோம், இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி ஒரே கோவத்தில் நேராக வேறு வழியில் போய் தான் ஆகணும். போன உடனே அவர் சீட்டில் உட்காந்தார். மேனேஜரை பார்க்குறது கூட இஷ்டம் இல்லை. நேரடியாக போய் பார்க்கும்போதே தான் ஷீட்லேருந்து ஒரு A4 ஷீட்டை எடுத்து கிடுகிடு இந்த வேலையை எனக்கு வேண்டான்னு ராஜினாமா செய்கிறேன்னு எழுதி கொண்டு போய் நீட்டுறாரு. அவர் படித்து பார்த்துட்டு ஓகே உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுறாரு. செக்ஷனுக்கு வேலை போச்சு. வீட்டுக்கு வந்தால் தலையில் அடிச்சுக்கிட்டார். ஐயோ இத்தனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி அவசர கொடுக்க மாதிரி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேனேண்ணா, என்னடா செய்கிறது, இப்படியா ஒரு சாரியத்தை நான் செய்வேன், முட்டாள்தனம். என் வீடு பக்கம், என் சொந்த ஊர் பக்கம், அருமையான வேலை, நான் இன்ஜினியராக இருக்கேன், நல்ல கை நிறைய சம்பளம், இப்படி என்ன செய்யனே தெரியாமல் தகச்சு போய் சில மாதங்கள் அழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க ஸ்கில்லை வச்சு ஒரு பெரிய லேத் பற்ற மாதிரி, லேத் ஒர்க்ஸ் மாதிரி போட்டுட்டு அதே பிஹெச்எல்ல வந்து அந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறார். அவங்களால செய்ய முடியாத நிறைய இது இருக்கும் போல் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து அவர் சொன்னார், இன்றைக்கி என் 3 பசங்களும் அந்த இண்டஸ்ட்ரி, இப்போ இது பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு வருது. ஒரு செல்வ சீமான். அவர் சொன்னார், அன்னைக்கு மட்டும் அந்த சம்பவம் ஒரு துன்பமான சம்பவமாக தான் பிரதர் நடந்துச்சு, துக்கமாக தான் நடந்துச்சு. ஆனால் தேவன் அதை அனுமதிக்காமல் இருந்திருப்பார். அது மூலமாக தான் தேவ சித்தமே. நான் இன்னும் கடைசி வரைக்கும் ரிட்டையரே அதே சம்பளத்திலே முடிச்சிருப்பேன். என்னை இப்படி உயர்த்துகிறது தேவ சித்தமாக இருந்தபடியினாலே தேவன் சில பிரச்சனைகளை சூழ்நிலை வாயிலாக எனக்கு அனுமதித்தார். நான் மறக்கவே இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அவர் செய்வார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆமென். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா இதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு வேதத்தில் ஒரு அதிகாரத்திற்கு நேராய் நான் வழி நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை வழியாகவும், ஆமென், நடக்கிற எல்லாமே தேவ திட்டம் நான் சொல்ல மாட்டேன். அதில் நீங்கள் ஆவியினால் பகிர்ந்து கொள்ளணும், பகிர்ந்து பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் அப்படிங்கிறத நம்ம சூழ்நிலை, ஏன் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அந்த அளவுக்கு தகுதி சில நேரம் இல்லாமல் இருக்கும்போது நேரடியாக சொல்கிறத விட அவர் சூழ்நிலையில் அவராகவே காரியத்தில் இறங்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள் பிரியமா, வேற எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். பெஞ்சமின் கோத்திரம் ஹிஸ்டரி வந்து 1 வசனத்தில் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. முதல்ல பாருங்களேன், சவுலை ராஜாவாக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டு கற்பத்தில் உருவாக்கும் போதே வளர்த்தியா அழகான ஒரு ஆண் மகனாக ஆண்டவர் உருவாக்குறாரு. ஆனால் சவுல்கிட்ட சொல்லலை. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் சில சமயம் சொல்ல மாட்டார். ஆனால் காரியத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஐயோ அப்படி அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்க பழகணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். பாருங்க, சவுல் என்னும் சௌந்தரியமான வாலிபன் ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லோ ஜனங்களுக்கும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். 3ஆம் வசனத்தில் சவுலின் தகப்பனாகி கீசுடைய கழுதை காணாமற் போயிற்று. அங்கே ஆரம்பிக்கிறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. கழுதையை காணாக்குறார். ஆமென். சவுலின் தகப்பனாகிய கீசனுடைய கழுதை காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றார். அந்த காலத்தில் கழுதை, நீங்கள் கழுதையை தேடுறதுக்கு எவனாவது போவானாடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அன்னைக்கு தேதிக்கு மெர்சிடஸ் பென்ஸ், அதுதான். அல்லேலூயா. அன்னைக்கு வேதிக்கு நம்ம குட்டியான போம்ல ட்ரக்கு, ஜாமான் ஏற்றுற ட்ரக், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம். அப்படி அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலிஷி நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்தும் அவர்களை காணவில்லை.
அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டுவிட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்புவோம் வா என்றான். ஆச்சரியம், நீங்கள் கவனித்து பார்க்கணும். இத்தனை இடத்த சுற்றி வந்தாங்களே, சூப்புன்னு இடம் வரவும் சவுலுடைய சிந்தையை தேவன் மாற்றுகிறார். இனிமே திரும்பிடுவோம். இந்த சிந்தனை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நினச்சல, அந்த இடத்துல சவுலுக்கு கொடுக்கல ஆண்டவர். கடைசி எங்கே இருங்க, பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அப்போ சொல்லலை. சூப்புன்னு இடத்துக்கு வந்த உடனே தேவன் அவன் சிந்தையிலே ஒரு உணர்வை கொடுக்கிறார். அதுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் கவலைப்படாதுன்னு வேலைக்காரனுக்கு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் திருப்பி சொல்கிறான், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நமக்கு போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அவன் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்திருக்கலாம், ஒருவேளை நமக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக இந்த வேலைக்காரனை தான் சவுலோட தேவன் பிளான் பண்ணி அனுப்புகிறார். எல்லாம் தேவ செயல். உங்கள் வாழ்க்கையும் எப்படி தாங்க. இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்களே, கடவுள் சித்தம் தான். ஆமென். நீங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கிறீங்களே, தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அல்லேலூயா. நிச்சயம் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். நிச்சயம் அதற்கு அந்த துன்பத்தை நீங்கள் சகித்து கொள்ளுகிறதற்கு பலனை என்றென்றைக்கும் நித்திய வாழ்வையில் அனுபவிக்க செய்வார். கவலைப்படாதீங்க. சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தவறுகளை சில நேரம் மாற்றுகிறதற்காக அதை பயன்படுத்தக்கூடிய என்னமோ ஒன்றுங்க. ரோமர் 8:28 பொய்யாவே போகுது. அவரை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். பாருங்கள், கரெக்டாக இந்த வேலைக்காரனை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? இப்படி சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இருப்பது என்னைக்கோ எங்கேயோ அவன் கேள்விப்பட்டிருக்காங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் எங்கே, கரெக்டாக அந்த சூப்புங்கிற இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ தான் அது இருக்குது. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொடுப்பதற்காக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு தம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். எக்ஸலன்ட் பீப்புள். கடவுளுடைய மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. இவங்கள இவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு 1/4 சேக்கல் வெளியே செலவழிக்க விடாமல் ஆவியானவர் பார்த்துக்கிட்டாரு. ஒருவேளை இப்போ அந்த 1/4 சேக்கல் வெள்ளி இல்லைன்னு வைங்களேன், ஆமாம் சவுல் நீ சொல்கிற சார் தான், நம்ம கையில் ஒன்றுமில்ல, வா நம்ம போவோம்னு போயிருந்துருக்கலாம். விட மாட்டார் உங்களையும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்தில் இருந்தாலும் அவர் உங்களை தூக்கி எடுப்பதற்கு உண்மை. நீங்கள் தான் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தெய்வ சித்தம் நடந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேருடைய வருத்தத்துக்கு காரணமே தான். ஐயோ நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்படி நடக்க மாட்டேங்க. உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறீங்களே, எப்படி நடந்தால் என்ன? அவர் பார்க்க மாட்டார். மரியாதை கவனிக்கலை, சவுலை கவனிக்கலை, தாவீதை கவனிக்கலை, மோசேயை கவனிக்கலை. 12 சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள், அவங்கள கவனிக்கல ஆண்டவர். இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் வாழாதிருப்போம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு இருதய துடிப்பும் நாளண்டு வரும். இயேசு மகாராஜா மத்திய ஆகாயத்தில் என் கவலைகளை போக்க வருவார். அவர் வரும் பொழுது இந்த பூமியில் 1000 வருஷம் நான் அவரோடு ஆளப்போகிறேன், நடமாடி துள்ளி ஓடப் போகிறேன். அதற்கு பின்பு பொன் வீதியிலே பரம எருசலேம். ஒரு நாள் நம்ம அப்பா மாதிரி கணக்கு செட்டில்மெண்ட்டுக்கு யாராலையும் முடியாதுங்க. துன்பப்படுறீங்களே, உங்களுக்கு தான் அதிக செட்டில்மெண்ட்டு. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களே, துன்பமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு தாங்க அதிக செட்டில்மெண்ட்டு வரப்போகுது. நீங்கள் அதை போய் வேணாங்கிறீங்க. இதுதான் பிசாசனுடைய செயல். நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக சில பாடுகளை குடும்பத்திலும் ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனுபவிக்கிறதற்கு நன்மை உண்டாக்க போகிறது உங்களுக்கு. சவுலுக்கு ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக 1/4 சேக்கல் வெள்ளியை மீதியை ஆண்டவர் தான் வைக்கிறார் பாருங்கள். அடுத்து அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல். அடுத்து 9வது வசனம்,
முற்காலத்தில் இஸ்ரவேலிலே யாதொரு தேவனிடத்தில் விசாரிப்போமானால் ஞானதிருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரன் நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்தின் மேட்டின் வழியாக ஏறுகிற போது, ஏங்க அப்படி கமா போட்டு மேட்டின் வழியாக ஏறும்போது போட்டிருக்கு? வேறு வெளியே போயிருந்தா ஒரு அம்மா எழுத்தாக்கில் வரும், அதுதான் கரெக்டாக டைரக்ஷன் கொடுக்கும். அந்த அம்மாவை கரெக்டாக அந்த இடத்துல வர வைக்கிறது ஆவியானவருடைய செயல். நீங்கள் சாதாரணமாக ஒரு டயர் பங்க்சர் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாறிடலாங்க. முடிவெட்ட போகும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடலாம். Always expect God to reveal His will every day in your day-to-day life. ஒரு தேங்காய்ச்சில் வாங்குற போது நடக்கிற கான்வர்சேஷனில் ஒரு ஆத்மாவை லாபப்படுத்திக் கொள்ளலாம். அவர் சூழ்நிலையின் வழியாய் உங்களை வழிநடத்துகிற கர்த்தர். இவ்வளோ தூரம் வந்துச்சு ஆண்டவரே கொண்டு வர்றார். சவுலுக்கு ஒன்றுமே சொல்லலை, ஒன்றும் தெரியாதுங்க. அவர் அந்த மேட்டு வழியாக போகிற மாதிரி கரெக்டாக கொண்டு போகிறாரு. ஆமாம், அந்த பட்டணத்தின் மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணீர் எடுத்து வந்த பெண்களை கண்டு, ஏன்னா வேற பக்கம் போயிருந்தால் அந்த அம்மாமாரை பார்த்துருக்க முடியாது, ஞானதிருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடைகளை பலியிடுகிறதுனால இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். எப்படி பின் பாயிண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுகிற இந்த இயேசுவா உங்கள் வாழ்க்கையை கைவிடுவார்? ரத்தத்தை கொடுத்து பெத்த பிள்ளைக்கு எவ்வளவு இறங்குறீங்க நீங்கள்? என் வயிற்றில் 9 மாதம் சுமந்து பத்தது எனக்கு பிறந்த என் மகன் அவன் கஷ்டப்படுறானே, அவன் கஷ்டப்படுற எவ்வளவு துடிக்கிறோம். அதை காட்டிலும் லட்சம் மடங்கு உங்களுக்காய் துடிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் நீங்கள் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். என்றென்றைக்கு என் மகள் என்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வருகிறார். ஆகவே அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய நோக்கங்களின்படியும் சில சமயங்களில் அவர் உபத்திரவத்தின் பாதையில் உங்களையும் என்னமே நடத்துகிறார். சோர்ந்துடாதீங்க, அப்பாட்ட கொடுத்துட்டு நல்லா தூங்குங்க. ஆமென், ஆமென். பாருங்க, நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். தெளிவாக அந்த அம்மாமார் சொல்லுறாங்க. என்ன, அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலிபீடத்தை அவர் பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். டைமிங்ஸை பார்த்தீங்களா? மேடைக்கு ஏறி இருந்தாருன்னு தெரியாது. அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில் முந்தின நாளில் ஆண்டவர் சாமுவேலிடம் என்ன பேசியிருக்காங்க? 15 வசனம். சாமுவேல் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலிடத்தின் காது கேட்க. நீங்கள் என்னைக்கு அந்த ஆண்டவர்கிட்ட காது கேட்க ஏதாவது சத்தம் கேட்டிருக்கா? ஐ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நோ வாட் இட் இஸ். இந்த அனுபவத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க மாட்டோமா? நமக்கு உலகப்படியான precious people think better. சரியாக சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. சாமுவேலின் காதுகள் கேட்க தேவன் பேசுகிறவர். இன்றைக்கும் அவர் அப்படியே பேசுகிறதற்கு வல்லமை உள்ள தேவன். கேளுங்க அவர்கிட்ட. அப்பா, சாமுவேல்கிட்ட பேசுனீங்களே, என்னோடையும் சுத்தமான பேசுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? பாருங்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். கழுதை ஏன் காணாமல் போச்சுன்னு புரிஞ்சிட்டிங்களா? நான் அனுப்புவேன். அல்லேலூயா. நீங்கள் ஏங்க இவ்வளோ ஊர் இருக்கும்போது சென்னையில் போய் ஒரு சிலர் இருக்கிறோம், சிலர் மதுரையில் இருக்கிறோம், ராம்நாட்டில் இருக்கிறோம், திருநெல்வேலியில் இருக்கோம், எங்கெங்கோ இருந்தெல்லாம் வரோம். உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் விரும்பினது தான் எனக்கு வாழ்க்கையில் நடக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், ஆமென் என்று அநேக சமயங்களிலே நாம் நினைக்கிறோம்.
கஷ்டமாக தான் சில நேரங்கள் இருக்குங்க. இல்லைன்னா ஆண்டவர் தெரியாமலாம் இல்லை. சிலுவையில் கொண்டு போய் குமாரனை கொடுக்கறது பிதாக்கண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயமா? அவர் நீதிபரர். நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்க விட்டுட்டு அப்படியே போடான்ல, மீண்டும் மனுஷன் நினச்சேன் கொன்று சோலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. பிசாசு நினச்சி கர்த்தர் நினச்சேன் நீ யாரடா? மனிதர்களுடைய வாழ்க்கையின் குமாரனுடைய வாழ்க்கையும் தலையெழுத்தையும் எழுதுகிறவர் நான் அல்லவா? என்னுடைய நாமம் எலோஹீம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் சிறுமந்தையே. ஏன் வாழ்க்கையினுடைய வரப்போகிற காரியங்கள் இப்படி ஆயிருமோ, அப்படி எது நடந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறபடியினால் என்னை மீண்டும் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்துக்கும் பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்திற்கு வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்த இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று நேராக சாமுவேல்கிட்டே போய் கேட்குறாரு சவுல். நாங்கள் ஞானதிஷ்டிக்காரனை பார்க்கணும், எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. நான் தாண்டார். எப்படி வழி நடத்துகிற கர்த்தர் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை வழி நடத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த துன்பம் பிசாசுன ஒரு ஆசத்தினாலும் வரலைங்க. அது பிசாசு துன்ப நாளுக்குன்னு அவர் வச்சிருக்காரு. எல்லாம் நாய் சங்கிலி பிடிச்சி நான் வெளிநாடெல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன். வெள்ளைக்காரங்க எப்படின்னா, நாய் இல்லாத வெள்ளைக்காரன் நீங்கள் பார்க்க முடியாது. பார்க்கில் போனால் யாருமே இல்லைன்னா அப்படி ஒரு பட்டன் அமுக்கும். அந்த நாய் பார்த்தீங்கன்னா 25 அடி கூட அது நீளம் அந்த செயின் போயிடும். யாராவது அங்கே வர்றாங்கன்னா சடக்குன்னு அமுக்கும், சர்ன்னு இழுத்து கூட்டம் சங்கிலி போட்டு தாங்க எல்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் என்னமோ எப்போ பார்த்தாலும் பிசாசுக்கு பயப்படுறது தான் பெருசாக இருக்கே தவிர தேவனுக்கு பயப்படுகிறதுக்கு நாம் துணியவில்லை. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சவுல் நடு வாசலில் வந்து சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளைக்கு காலமே நான் உங்கள் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து உங்களை அனுப்பி விடுவேன். எப்படிப்பட்ட இன்னைக்கு எல்லாரும் நான் தீர்க்கதரிசிங்கிறாங்க. எனக்கு புரியல. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. அவன் தான் ஏன் தீர்க்கதரிசி. அவ்வளோத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. இப்படி ஒரு கிருபை வேணும்னு நம்ம ஜெபிக்கிறோமா? உலகப்படியா அடிச்சு have some spiritual maturity. உங்களை என்ன ஆண்டவர் அப்படி கைவிட்டு போயிடுவாரா? ஏன் சோர்ந்து போகிறீர்கள் பிரியமானவர்களே? சவுலை அவர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். இன்னொரு சவுலை பவுலாக தேர்ந்தெடுத்தார். 2 பேருக்கும் கூலி கொடுத்தாருங்க. இந்த சவுலுக்கு 40 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த சவுலுக்கு யாருக்கு தெரியும்? அவர் தேவனிடத்திலே அவர் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் கூட வைத்திருப்பாராயிருக்கும். நான் அறியேன் பிரியமானவர்களே. சொல்லிட்டு அப்பொழுது சவுல், ஆதலால் சகல இஸ்ரவேலின் அபட்சமையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ? அப்பொழுது சவுல் பிரதியுத்தரன், நானும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திற்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன். ஏன் அவர் சூழ்நிலை மூலமாக பேசினார்னா, Saul was not matured in spiritual life. தேவன் பேசுகிறதை அவன் விளங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு அவனுக்கு தேவன் அந்த ஆன்மீக கிருபை இல்லாதிருந்தது. சூழ்நிலையின் கழுதையிலிருந்து ஆரம்பிக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ எனக்கு இப்படி இருக்கிறதுனால வந்துச்சு, நான் அந்த டெசிஷன் தப்பாடு. எல்லா தப்பான டெசிஷன், எல்லா ரைட்டான டெசிஷனும் கரெக்டாக சரி பண்ணுவாருங்க. யார் கையில் யார் உங்களை பெற்றிருக்கா? நாம் கவலையோடு இருப்பது பாவம்.
இயேசு சொன்ன ஒரு கட்டளை, கவலைப்படாதிருங்கள் என்பதை மாத்திரம் நாம் கீழ்ப்படிவோமானால் 200% வாழ்க்கை மாறும். நம்மை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு துன்பத்தில் எப்படி இப்படி சிரித்து கொண்டிருக்கிறாய். நம்ம சொல்லணும், எங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம், எங்களுக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. சூழ்நிலையின் வழியாக கர்த்தர் அவருடைய சித்தத்தை, அதனால் எவ்ரி டே அப்பா இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையை தான் எனக்கு கற்றுத்தருவாரா? அது ஒரு சாதாரண உலகத்தான இருக்கும். அவன் மூலமாக ஏதாவது உங்கள்கிட்ட பேசுவார். சவுலுடைய வேலைக்காரனை போல, தண்ணி எடுக்க வந்த அந்த பெண்மணியை போல, மேட்டு வழியை ஏறி போனது போல, மிச்சம் இருக்கிற கால் சேக்கல் வெள்ளியை போல உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் தெரியுமா பிரியமானவர்களே? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, சகோதரியே, சகோதரனே, இன்று முதல் நான் இயேசுவின் சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் கவலைகளை நான் ஒதுக்கிறேன். அப்பாவின் சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். தேவ சித்தம் எவ்வளவு முக்கியம் என்றும், அதை எப்படி சூழ்நிலையின் வாயிலாக எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் என்றும், நாங்கள் எப்படி எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. சோர்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே உண்டு. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட தங்க வீதியிலே நடப்போம் ஆண்டவரே. நாங்கள் ஏனையா இந்த உலகத்தில் கவலைப்பட வேண்டும்? எங்கள் வாழ்க்கையை தலைகீழாக நீர் மாற்றப் போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.